16 திங்ஸ் ஐ ஸ்டாப்ட் பையிங். இதுதான் நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே என்னோட பர்சனல் சாய்ஸஸ் தான். உங்களோட ஒப்பீனியன்ஸ் வேற மாதிரி டிஃபர் ஆகலாம். இதை நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. பட் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரியான பொருட்கள் வாங்காம கூட நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு பர்சனல் லிஸ்ட், ஒரு பர்சனல் சாய்ஸஸை கூட நீங்கள் உங்களுக்காக உருவாக்கிக்க முடியும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ்ன்னு சொல்லும் போது கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள்ல சொல்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம அது குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள், ரசப்பொடி, அந்த பொடி இந்த பொடி ஏகப்பட்டது சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் குழம்பு பவுடர், இந்த சாம்பார் பவுடர் இதெல்லாமே போடுவாங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணாமலே சமைக்க முடியும். நம்ம சேனல் குக்கிங் சேனலில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். மல்லித்தூள், மிளகாத்தூள் வச்சு மட்டுமே நம்மளால சமைக்க முடியும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு இல்லை நான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. என்னோட சாய்ஸஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த சாட் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா பவுடர், சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரைன்னு நம்ம இந்த மசாலா செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் வாங்குறது ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் வாங்குறது பேசிக் ஐட்டம் தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், பெப்பர் பவுடர், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபுட் கலர் ஐட்டம்ஸும் நான் யூஸ் பண்ணுறது நிறுத்திக்கிட்டேன். மோஸ்ட்லி இவ்வளோதான். கரம் மசாலா இதுதான் நான் வாங்குறது பேசிக்காக இருக்க ஐட்டம்ஸ். இதை தவிர மற்ற எதுவுமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லாமல் கூட நம்மளால சூப்பராக பண்ண முடியும். ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் கிடைக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் வச்சே போட்டிருப்பேன். அடுத்த திங் என்ன நான் வாங்குறதை நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னா, இட்லி துணி, அதாவது இட்லி ஊற்றுறதுக்கு போடுவாங்க இல்லையா துணி. நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். இட்லி மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பற்றினது தான் ஷார்ட். பட் நான் அதில் இட்லி ஊற்றுறது போது அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாரும் நீங்கள் என்ன ஆயில் தடவி ஊற்றுறீங்க, அது ஹெல்த்தியே இல்லை, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் ஆனாவுன்னா ஹெல்த்தின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் மொத்தம் 16 இட்லி ஊற்றலாம் என்னோடதுல. 16 இட்லிக்கு சேர்த்து 1 டீஸ்பூன் கிட்ட தான் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது கிரீஸ் பண்ணுறது, மோல்டை கிரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் கேக் பேக் பண்ணும்போது கூட பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேக் பேட்டரை ஊற்றுவோம். ஸோ அந்த மாதிரி இட்லியை ஆயில் யூஸ் பண்ணி கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வேக வைக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இதனால இந்த 1 டீஸ்பூன் ஆயில்னால எனக்கோ என் ஃபேமிலிக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று, எனக்கு அந்த கிளாத்தை துவைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா 20 இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு 12 வயசு அப்போவே இறந்துட்டனால அதுக்கப்புறம் உள்ள வீட்டு வேலைகள்லாம் நானும் என் அக்காவும் தான் பிரித்து செய்வோம். ஸோ மோஸ்ட்லி இந்த பாத்திரம் கழுவுற வேலைலாம் என்னோடது தான் அப்பையில இருந்தே. அதில் எனக்கு கழுவ பிடிக்காத ஒன்று அந்த இட்லி துணி. அதுலேருந்து வர ஸ்மெல்லு அது எதுவுமே பிடிக்காது. ஸ்கூல் காலேஜ் போகிற அவசரத்தில் கழுவாமல் காலையில் தண்ணியில் ஊற வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் கழுவும் போது ரொம்ப சஃபர் ஆவேன் நான். அதனால தான் நான் மெனக்கட்டு இட்லி துணி யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி இட்லி பாத்திரம் வாங்கினேன். அண்ட் இன்னொன்று, இதுக்கப்புறம் இதை நான் மாற்றினாலும் இட்லி துணி கண்டிப்பாக நான் போடுற மாதிரியான இட்லி குக்கர் வாங்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ அந்த இட்லி கிளாத் நான் வாங்கவே மாட்டேன், வாங்குறதும் இல்லை. அடுத்தது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ். இது நான் எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ரெக்வஸ்டாகவே சொல்கிறேன். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ் விலை கூட தான், ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அதிலலாம் வராது தான். பட் அதுதான் நம்மளுக்கு பெட்டர். நம்மளுக்கு நீங்கள் ஜூஸ் ஊற்றி கொடுக்கணுன்னா கூட குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலில் ஊற்றுனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்மெல் எதுவும் வராமல் நல்லா இருக்கும். மதியம் ஒரு 11:30 மணிக்கு அவங்க எடுத்து குடிக்கிறாங்க, நீங்கள் காலையில் 8 மணிக்கு ஊற்றி வச்சதுன்னா நல்லா இருக்கும். இன்னொன்று, நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் எப்பவுமே பெட்டர் சாய்ஸ். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். டிசைனாக கலராக வரும். பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா P5, P4 அப்படின்னு நிறைய இண்டிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அது பிளாஸ்டிக் குவாலிட்டியை மார்க் பண்ணுறதுக்கான போடுறது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியல. எந்த மாதிரியா இருந்தாலும் அது BPA ஃப்ரீன்னு போட்டிருந்தாலும் பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது குறிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸோட லிங்க் அமேசான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு இருக்கும். அதில் கிச்சன் ப்ராடக்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாலிதீன் கவர்ஸ். இதை நான் காசு கொடுத்து வாங்குறது நிறுத்திக்கிட்டேன். கடைக்கு எப்போ போனாலும் ஒரு பேக் இருக்கும். காரில் போனாலோ இல்லை 2 வீலரில் போனாலோ பேக் ஒரு பேக் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, நாங்கள் அப்பார்ட்மெண்ட் 1 இயர் முன்னாடி கட்டி முடிச்சுட்டு ஹவுஸ் வார்மிங் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாருக்கும் ஒரு செடி வாங்கி கொடுத்தோம். அதை கவரில் போட்டு கொடுக்கணும். ஸோ கவர் அப்போ கூட நாங்கள் விலை கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பேப்பர் பேக் வாங்கி அதில் தான் கொடுத்தோம்.
ஸோ வந்துட்டு அது வந்து எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது. சரி நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலை அப்படின்னு. ஏன்னா இந்த பாலிதீன் கவரை நம்மளால டோட்டலாக நிறுத்தணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வாய்ப்பு கம்மி. நானுமே நிறுத்தினாலும் ஏதாவது ஒரு விதத்துல பாலிதீன் கவர் எங்க இருந்தாவது வந்துட்டு தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எங்க யூஸ் பண்ணாம இருக்க முடியும், நம்மளா காசு கொடுத்து வாங்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்டா வாங்குறத நிறுத்திக்கிட்டேன். நான் பாத்தீங்கன்னா லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது பாத்ரூம் கிளீனருக்கு யூஸ் பண்றேன். இதை தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு கோலின் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் நிறுத்திக்கிட்டேன். வீட்டிலே வந்துட்டு தண்ணி, வினிகர், விம்ஜெல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அதையே மற்ற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. கண்ணாடி கிளீன் பண்றதுக்கு, வுட் கிளீன் பண்றதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். இதோட ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில்ல 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர், கொஞ்சமா நீங்க விம்ஜெல், பிரில் எது யூஸ் பண்றீங்களோ அந்த லிக்விட் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற மாதிரியான டிஃப்ரெண்டான கிளீனர்ஸ்லாம் ஈவன் ஊக்கில இருந்து கூட நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் வீடியோஸ் வந்தது. நான் அது கூட பண்ணல. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்றல அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடாது. காசு வாங்கிட்டு நான் பண்றது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதை நான் பண்ணலங்கும் போது இன்னொருத்தவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் அப்படி 4-5 மந்த்ஸ் ஆகும் முடியறதுக்கு. அங்க போனோம்னா டெக்கார் பீசஸ் வாங்கணும்னு எல்லா பெண்களுக்குமே ஆசை இருக்கும். அந்த ஆசை எனக்கும் இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா செடி வாங்கலாம். கண்டிப்பா புது வீட்டுல வந்துட்டு நிறைய கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கு. என்னால மேனேஜ் பண்ற முடியற அளவுக்கு கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டெக்கார் பீசஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன். அதுலயும் குறிப்பா நிக் நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதா இருக்கும். சொவீனியர்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளீன் பண்றது, டஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப சிரமம். அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு கிளட்டரா காட்டும் ஒரு இடத்த. அதனாலதான் இந்த நிக்நாக் டெக்கார் ஐட்டம் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துல சின்னதா ஒரு 10 வைக்கிற இடத்துல நீங்க ஒண்ணு பெருசா வச்சு பாருங்க. அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ டெக்கார் பீசஸ் சின்னதா வாங்குறத நான் டோட்டலா ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அன்கம்ஃபர்டபுள் ஸ்லிப்பர்ஸ். ஸ்லிப்பரோ ஷூவோ அது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான அதை வியர் பண்ணுங்க. உங்களுக்கு ஹீல்ஸ் சரி வராதுன்னா ஹீல்ஸ் போடாதீங்க. நீங்க ஷார்ட்டா இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களோட ஹைட் அது, எம்ப்ரேஸ் யுவர் ஹைட். நீங்க வந்து மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டு எந்த செப்பலும் போடாதீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போடுங்க. டாக்டர் அட்வைசஸையும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கால் வலி, பாதம் வலி எல்லாம் இருக்கணும். எனக்கு வந்து நடுவில் திடீர்னு ரொம்ப பாதம் ரொம்ப வலி இருந்தது. அப்போ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண செப்பல் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த வலி டோட்டலா கண்ட்ரோல் ஆனிச்சு. பிளஸ் வீட்டுல வந்து நான் ஒரு செப்பல் வச்சிருப்பேன். வீட்டுக்குள்ள போடக்கூடாத செப்பல்னு சில பேர் கமெண்ட் பண்றாங்க. பட் எனக்கு வந்து கால் வலி இல்லாம இருக்கணும், பித்த வெடிப்பு எதுவும் வராமலும் இருக்கு. ஸோ வந்துட்டு நான் அந்த செப்பல் யூஸ் பண்றேன். அது வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண செப்பல் தான் எனக்காக யூஸ் பண்றதுக்கு. நான் யூஸ் பண்ணது பார்த்துட்டு என்னோட இன்லாஸ், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கூட சரி போட்டு பார்ப்போம்னு போட்டு பார்த்தா அவங்களுக்கும் கால்வலி இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஈவன் என் மாமியார் கூட வீட்டில் செப்பல் போட்டு தான் நடப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கு. நீங்களும் வேணா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அன்கம்ஃபர்டபுளான செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமா செப்பல் வந்து வியர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீப் இல்லை நான் வந்து லோ காஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதை நிறுத்திக்கிட்டேன். சிலது அமேசான்லயோ மீஷோலயோ 300-400க்குலாம் ஆஃபர்ல கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப சுமாரா இருக்கும். இது வந்து ஆன்லைன்ல மட்டும் இல்ல, நம்ம கடைக்கு போனாலுமே கூட விலை கம்மியா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நூல் எடுத்துட்டு வரும், ஃபேட் ஆகும், சீக்கிரமா போயிடும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்சம் ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருப்பாங்க விலை கம்மியா இருக்கிறதுனால. கிளாத் கம்மியா யூஸ் பண்ணிருக்கும் போது துவைச்சோன்னா சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுருங்குச்சுன்னா நம்மளுக்கு போடும் போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். லோ நெக்கா இருக்கலாம். இல்ல இந்த மாதிரியான நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லோ காஸ்ட்ல ஒன்று வாங்குறதுக்கு கொஞ்சம் விலை கூட கொடுத்து 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ ஒண்ணு வாங்கிக்கலாம். விலை கம்மியா ஒரு 10 வாங்குற இடத்துல ஒண்ணு வாங்கிக்கிறது வந்துட்டு ரொம்ப பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஷாப் பண்றதை நிறுத்திக்கிட்டேன். ரீசெண்டா கூட ஏதோ டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விலை வந்து பாதிக்கு பாதி கொடுக்குறோம் அப்படிலாம் நிறைய ஆட் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்ல பார்த்தேன். இதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, விலை கம்மியா கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ சேல்ஸுக்காக எந்த பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த பொருள் தேவைன்னா அப்ப சேல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க.
நீங்கள் மினிமலிஸ்டாக இல்லைனா கூட இது வந்து உங்களுக்கு வந்து பணம் சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் நான் டோட்டலாக நிறுத்திக்கிட்டேன். முன்னாடிலாம் வந்து ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணாமல், ஏன்னா கையில் தான் நான் சாப்பிடுவோம், ஸோ இந்த ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். என் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா அதை நிறுத்தினேன். அதுக்கப்புறம் ஆனால் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு எப்பயாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் போடுறது அப்படி வச்சிருந்தேன். கடைசியில் இப்போ டோட்டலாகவே நிறுத்திக்கிட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி வந்ததுனால அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெயில் பாலிஷ் நம்ம வியர் பண்ணும்போது, நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணும்போது ரிமூவர்லேயுமே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதாவும், அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப டாக்ஸின் விஷத்தன்மை உள்ளதாக இருக்கிறதாவும் நிறைய நியூஸ் வந்து இப்போலாம் வருது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டி விடுறோம். ஸோ வந்து நம்மளோட பழக்க வழக்கமே கையில் சாப்பிட்றது தான். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நெயில் கட் பண்ணுறதோட சரி, மருதாணி வைப்பேன் நான். மருதாணி வந்து எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்கு. இலை பறித்து அரைச்சு அதை வைப்பேன். அதுதான் நெகத்துல வந்து சாயமாக இருக்குமே தவிர நெயில் பாலிஷ் போடுறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் போடுவீங்கன்னா நெயில் பாலிஷை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அதில் இருக்க கெமிக்கல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது அக்சசரிஸ் வாங்குறத நிறுத்திக்கிட்டேன். முன்னாடிலாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் நான் அக்சசரிஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். இந்த அக்சசரிஸ் வந்து செயின் வாங்குறத டோட்டலாக நிறுத்திக்கிட்டேன். பேங்கிள்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். பேங்கிள்ஸ் வந்து ஒரு ஆன்டிக் மாதிரி ஒரு பேங்கிள் கோல்டன் கலர்ல வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு வாரத்தையும் கோல்டு பேங்கிள் போய் எடுக்க முடியாது, ஏன்னா அது லாக்கர்ல இருக்கும். அதனால கோல்டு மாதிரி இருக்கிற ஒரு பேங்கிள் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அது ஒன்று தான், ஏதாவது ஃபங்க்ஷன் தான் போட்டுக்கிறதுக்கு. அதே மாதிரி நெக்லஸும் ஒன்னே ஒன்று அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். தோடு மட்டும் வாங்கிட்டு இருந்தேன், அதுவும் நான் நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு பதிலாக கோல்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு கோல்டில் வாங்கலாம் அப்படின்னு சீட்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ அக்சசரிஸ் வந்து டோட்டலாக, ஈவன் ஹேர் பேண்ட்ஸ் கூட ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் ஹேர் பேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப பிஞ்சு போயிடுச்சுன்னா அதை மாத்துறேன். கிளிப்லாம் வாங்குறதை நிறுத்திக்கிட்டேன். இதெல்லாம் என்னோட பர்சனல் சாய்ஸஸ், அதாவது சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் வாங்குறத. அடுத்தது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இப்போ என் பையன் வந்து படிச்சுட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். இதில் வந்து ஸ்கூல்லேயே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல், கிரையான்ஸ் இதெல்லாம் அவங்களே வேற கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் வாங்குறதா இல்லை. என் பையனுக்கு வந்து கலரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஸோ அதனால நான் வாங்குறது இல்லை. எனக்கு மட்டும் ஸ்கெட்ச்லாம் வாங்கி நான் பெயிண்ட் பண்ணுவேன் வீட்டில். ஸ்கெட்ச், வாட்டர் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சிருப்பேன். பட் என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதை பண்ணலான்னு உட்காரும் போது அவன் வந்து எடுத்துட்டு போயிடுறான். இப்போதான் அவனுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமே வாங்க வேணாங்கிறது எனக்கு டவுட் தான். முடிஞ்சா வேணும்னா ஒரே ஒரு ஸ்கெட்ச் பாக்கெட் மட்டும் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி போட்டு எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. வேற ஏதாவது ஃபேன்சியான ஜிகுன்னு எழுதும் சில பென்லாம், கிளிட்டர் பென்ஸ் எல்லாம் இருக்கும், ஆயில் கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமானதும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட காலேஜ் டேஸ்ல, ஸ்கூல் டேஸ்ல. அது எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் இப்போ. அடுத்தது டைரி இல்லை பிளானர் அந்த மாதிரி சொல்லலாம். ஜேர்னல் எழுதுறது நல்ல பழக்கம் தான், நிறைய பேர் எழுதுறாங்க. பட் நான் ஜேர்னல் எழுதுறது நடுவில் கொஞ்ச நாள் பண்ணேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் டைம் கிடைக்காம அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வந்து ஃபோனில் வந்து நோட்ஸ் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிருப்பேன். ஈவன் வந்து வீடியோக்கு வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுவேன். அது கூட நோட்ஸ் ஆப்ல பண்றது தான் எனக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா கையில இருக்கும், டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம், எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால. ஸோ டைரியில எழுதுறது இல்லை வந்து ஒரு பிளானர் வாங்கி எழுதுறது அந்த மாதிரிலாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஈவன் வீட்டு பட்ஜெட் எழுதுறது கூட நான் வந்து லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவேன். லேப்டாப்ல எக்ஸல் ஷீட்ல தான் எழுதுறேன். ஸோ அதில் நிறுத்திக்கிட்டேன். அடுத்தது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதும் என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறுத்தினேன். அவனுக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதுலேருந்து நான் வாங்குறதே நிறுத்திட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆனால் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும்னு தோணுனதே கிடையாது. ஸோ அதை நான் வாங்குறது இல்லை. அடுத்தது சாரீஸ் வந்து நான் வாங்குறத நிறுத்திட்டேன். எப்பவுமே என்னோட ஆனிவர்சரிக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சாரீ வாங்கி கொடுப்பாரு. கடைசி ஒரு 2 வருஷமா வாங்கல, 1 வருஷம் வாங்கல. இந்த வருஷம் வந்து ஜூன் 28 வந்து எங்களோட 7th ஆனிவர்சரி வருது, வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கும் நான் சாரீ வேணாம், எனக்கு வேணா சுடிதார் வேணா வாங்கிட்டாங்க, சாரீ வேணாம் அப்படின்ட்டேன் கிஃப்டா வாங்குறதா இருந்தா. ஏன்னா வந்துட்டு சாரி நம்ம கட்டுறது இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வரப்போகுது. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 11-12 சாரீஸ் இருக்கு, பட்டு சாரீ மட்டுமே. ஈவன் இப்போ நெக்ஸ்ட் மந்த் என்னோட பிரதர் இன் லாக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதுக்கும் வந்துட்டு சாரீ வந்து எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த பட்டு சாரீ வந்து மறுபடியும் வேற வந்துருச்சு. நான் வாங்காமலே அதுவே வருது. ஸோ நான் வாங்குறத அட்லீஸ்ட் நிறுத்திக்கணும்னு சொல்லி டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர். நான் வந்து மேக்கப் போடுவேன், நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். சிம்பிளாக இருந்தாலும் கண்டிப்பாக மேக்கப் போடுவேன். ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் நல்லாவே மேக்கப் போடுவேன். ஆனால் அதுக்கு ரிமூவர் வந்து லிக்விட் மாதிரி இருக்கும், காட்டனில் வரும். அது நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் வச்சாலே உங்களோட ஐலைனர், லிப்ஸ்டிக் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி முகம் கழுவினாலே முகம் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கும் இன்னொரு கெமிக்கல் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் பண்ணுறது இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, பண்ணவும் போகிறதில்ல. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ், என்னதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். க்ளீனிங் ரொட்டீன் ஒருத்தவங்க நிறைய தர கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா க்ளீனிங் ரொட்டீன் வந்து ரீசெண்டாக வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரோபோ வேக்கம் வாங்கினதுக்கப்புறமா. அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.